திங்கக்கிழமை காலையில் நேற்று வச்சு சிக்கன் குழம்பு அப்படியே இருந்துச்சா. என் ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு சைட் ஒர்க்காக போயிட்டாரு. ஸோ நைட் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். சாப்பிடுவாருன்னு தான் நினச்சேன், சாப்பிடல, வெளியே சாப்பிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் அந்த குழம்பு இருந்துச்சா, சிக்கன் குழம்பு. அதனால் தம்பிக்கு மட்டும் பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு சாப்பாடு வச்சிடலாம். தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அவர் லேட்டாக வந்ததுனால தூங்கிட்டு இருந்தாரா. சரி, அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தண்ணியில் வந்து சாதம் வச்சிடலாம், பீட்ரூட் பொரியல் வதக்கி தம்பி கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் சேர்த்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை அப்படியே வதக்கி விட்டுட்டு இருந்த தண்ணியில் கொஞ்சமாக ரைஸ்க்கு சாப்பாடுக்கு மட்டும் வச்சுட்டு தம்பிக்கு வாட்டர் பாட்டிலுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தம்பி எழுந்துட்டு அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டு அவனுக்கு சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. பழைய குழம்புலாம் ஊட்டுவியா அப்படின்னு கேட்டால் ஊட்டுவான். அவனுக்கு பழக்கம் சின்னதுலேருந்தே. சிக்கன் குழம்புனே இல்லை, எந்த குழம்பு பழைய குழம்பு இருந்தாலும் சாப்பாடு சூடாக இருந்துச்சுன்னு ஊட்டிடுவேன். சம்டைம்ஸ் பழைய சாதமும் ஊட்டியிருக்கேன். ஸோ அப்படி தான் அவனை ஊட்டி அனுப்பிச்சிட்டேன். அவனும் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்து அரிசி வாங்கிட்டு வந்திருந்தார். அரிசியும் காலியாச்சு. ஸோ வாட்டர் எல்லாம் வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் ஒரு 10 kgs அந்த மாதிரி வாங்கிக்குவோம். ஸோ அப்படி வாங்கினது காலியாகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தார். நைட்டுக்கு வந்து புடலங்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் புடலங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். வச்சு வதக்கிட்டு எப்பயும் நம்ம ஊற்றோம் இல்லையா, அந்த கரைசலில் ஊற்றி தான் குழம்பு வச்சேன். சமைச்சிட்டு இருக்கும் போதே நடுவில் என்னோடய அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 month ஆகிருக்கும் ஊருக்கு நாங்கள் போயிட்டு. ஒரு மேரேஜுக்கோசரம் போயிருந்தோமா, அப்போ பார்த்தது தான் அம்மாவை. ஸோ இந்த வாரம் வரேன்னு சொன்னதே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. தருமபுரியில் வந்து டோல்கேட் இருக்கும், தொப்பூர் டோல்கேட். அது பக்கத்தில் வந்து ஒரு ஆதரவற்றோர் இல்லாமல் இருக்குது. அங்கே தான் அம்மா வந்து ஆயம்மாவை வேலைக்கு போகிறாங்க. ஸோ இப்போ போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுது. ஒரு 2 days மட்டும் மந்த்லி லீவ் எடுத்துக்கிற மாதிரி லீவ் கொடுப்பாங்க. சண்டேலாம் லீவ் தரமாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ சேல்ரி போட்ட பின்னாடி லீவ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஜாலியாகி போச்சு, வருவாங்க அம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் அரிசி வேறு இல்லையா, இட்லி தோசைக்கெலாம் இப்போ ஊறவே வைக்கிறது இல்லை. ஸோ அம்மா வந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்டு இருந்தேன். எள்ளு எல்லாம் விளைஞ்சிருக்கும் இல்லையா ஊரில், அதெல்லாம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம். அப்புறம் அப்படியே நைட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண